வணக்கம் நண்பர்களே. எஸ்எஸ்எல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ நாம் இன்னைக்கு கபாலா நிலை அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்கலாம். ஸோ நமக்கு கபாலா நிலையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு ட்ரைனிங் கிடையாது. பிகாஸ் ஜூயிஷ் கல்ச்சர். கபாலாங்கிறது உங்களை சமநிலைப்படுத்துகிற ஒரு நிமிர்ந்த நிலை. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசைக்க முடியாத நபராக அடையாளப்படுகிறீங்களோ, எரிகிற விளக்காக அடையாளப்படுகிறீர்கள். ஸோ ஆண்டவர் நம்மளை அந்த பாலா போன எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து எப்படி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆலோட்டிகளின் சத்தத்தை கேட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் நம்ம இருந்தோம். அதாவது இஸ்ரேலர்கள் இருந்தாங்க. ஸோ ஆலோட்டிகள் அடிக்கிறான், அவன் சத்தம் போடுறான், உன் தேவன் எங்கே அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ அப்போ அவன் குரல் ஆண்டவருக்கு கேட்குது, அடி வாங்குற இவன் தேவனை கூப்பிடல. அப்போ எத்தனை பெரிய ஒரு ஹிருதய கடினம், எத்தனை பெரிய ஒரு மறதி. அந்த மாதிரியான செயலில் கூட ஆண்டவர் இரட்சகராகிய மோசேவை கொண்டு வந்து ஆண்டவர் தன்னுடைய நாமத்தையே கொடுத்து, அதாவது நான் இருக்கிறவராக இருக்கிறேன், ஸோ ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படி சொல்கிறாப்புல. ஸோ அப்புறம் இருக்கிறவராக இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த சூழ்நிலையிலும் சூழலற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்காருன்னா, சூழல் எனக்கு இல்லை, உனக்கு அடையாளமே இல்லைன்னா கூட உங்ககிட்ட ஒரு கதை இருக்கிறது. அது யோசேப்பு, ஆபிரகாமின் பேரன் அப்படிங்கிற அந்த 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 கதை. ஸோ ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு இருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, உன் மக்கள் இப்படி அடிமைத்தனத்துக்கு போவாங்க, ஆனால் அவர்கள் மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்காலத்தின் செயலில் அவன் சொல்கிறான். ஸோ இப்போ ஈசாக்கு யாக்கோபெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, அவங்கெல்லாம் கூட தப்பிச்சுட்டாங்க, பேட்ரியாச்சில் வராங்க, முற்பிதாக்களின் செயலில் வராங்க. ஆனால் மற்றவர்கள், அதற்கு அடுத்தவர்கள் இஸ்ரவேலர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள், அடிமைகளாக போய் விடுகிறார்கள். யோசேப்பு மேலே அவங்களுக்கு பொறாமை. ஸோ இப்போ நாம் என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஆண்டவர் வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் யோசேப்பின் அடையாளத்தை எல்லோருக்கும் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி என்னங்க யோசேப்பின் அடையாளம்? யோசேப்பின் அடையாளம் உலக பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய மக்கள் நலன் சொல்லப்படுகிற அந்த அந்த அடையாளம். ஸோ ஆண்டவர் எப்படி இப்படி ஒரு சாதாரணமான கிணற்றில் வீசப்பட்ட எகிப்திய அடிமையான ஒரு மனிதனை உலக பஞ்சத்தையே சரி பண்ணக்கூடிய ஒரு எகிப்தின் அதிபதியாக அவனை ஏற்படுத்தி அவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஆண்டவர் கற்பனை பண்ணியிருக்கார். நீங்கள் அதை பார்க்கணும். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கார். ஆண்டவர் ஒரு நல்ல மனிதனை அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி என்ன ஒரு நல்ல மனுஷனுக்கு வேல்யூ அப்படி கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ கற்பனை இதுதான்னு சொன்னால் யோசேப்பு இல்லைனாலும் வேற யாராவது செஞ்சுட்டு போயிடுவாங்களே. ஆனால் அது அப்படி இல்லை, நீங்கள் அது தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ யோசேப்பின் கற்பனையை யோசேப்பு தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வனாந்திரத்தில் புரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா வனாந்திரத்தில் தேவன் இது வந்து யோசேப்பின் கற்பனை மற்றும் இல்லை, இது வந்து ஆபிரகாம் ஏற்படுத்தி கொடுத்த எகிப்தின் எல்லைகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு கற்பனைக்காரனுக்கு தான் தெரியும், படிப்படியான கற்பனைங்க. நீங்கள் இப்போ ஒரு தடவை வந்துச்சு, 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், 7 வருஷம் செழிப்பு இருக்கும். செழிப்பின் வருஷத்தை நீங்கள் வந்து பஞ்சத்தின் வருஷத்தோட கணக்கு பண்ணி நீங்கள் மீண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ 7க்கு 7 சரியாக போச்சுங்க. அப்புறம் 15வது வருஷம்னு ஒன்று இருக்கணும். அப்போ வெறுங்கையில் அந்த ஒரு வருஷத்தில் வெறுங்கையில் இருந்தீங்கன்னா எப்போ பயிர் விளைவை பார்க்குறது, எப்போ நம்ம சாப்பிட்றது? ஸோ பிரச்சனையாக போயிடுமோன்னு. ஸோ அப்போ 7 இல்லை 8 வருஷம் நீங்கள் 7 வருஷத்து விளைவை சாப்பிடணும். ஸோ அப்போ அதுக்கு யாரால் முடியும்? யோசேப்பால் தான் முடியும். ஸோ எப்படி நம்ம வந்து சாதாரணமாக இப்படி 7க்கு 7 நம்ம கணக்கு பண்ணுறோம், ஆனால் அது அப்படி இல்லை. இந்த 7க்கு 7 எகிப்துக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை.
ஸோ உலக கற்பனைன்னு ஒன்று இருக்குது. நாம் உலகத்தை போஷித்தோம்னா உலகம் நமக்கு அதை திருப்பி தந்துடும். ஸோ அதனால இப்போ நம்ம கற்பனைக்குள்ள தந்தை வரணும். ஸோ தந்தை வந்தால் தான், தந்தை கொஞ்சம் வெள்ளி வச்சுருக்கான், அவன் வந்து வெள்ளி எடுத்துன்னு வருவான். பட் இங்கே சாப்பாட்டுக்கே இல்லை, வெள்ளி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற, அதுதான் கேள்வி. ஆனால் இந்த உலகத்தின் காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உலகத்தின் உதவி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு யோசேப்பு தெரிஞ்சு வச்சுருந்தான். ஸோ இது வந்து உலகளாவிய விதத்தில் நம்ம கையாளும் போது தான். ஸோ இப்போ ஒரு இடத்துல பஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகளாவிய பஞ்சம், உலகத்திலே தானியம் இல்லை. ஸோ இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ரெமெடி வருதுன்னா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதனால் கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், பெய்ட் ஃபார்வர்ட் பாலிசி தான். நம்ம எந்த உதவிக்கும் இது உண்டு, பிரதிபலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ முழுசாக நாம் எல்லாத்தையும் இழந்துட மாட்டோம். நமக்குள்ள தந்தையானவர் இருக்கிறார், அவர் வருவார் அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ நம்ம வந்து வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது முடியாது, ஏன்னா நம்ம வனாந்தரத்தில் இருக்கிறோம். இப்போ கூடாரம் மட்டுமே நமக்குள்ள வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. மோசே சீனாய் மலையிலேருந்து போய் அந்த மாதிரியான உடன்படிக்கை கற்களை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சமூக தப்பங்களை ரெடி பண்ணியிருக்கார். சமூக தப்பங்களை சுட்டு அவங்க பலிபீடத்தை சுடுவாங்களேன்னு நினைக்கிறேன், பலிபீடத்தை சுட்டு அதை முதல்ல மகா பரிசுத்தமாக பலிபீடத்தை தயார் பண்ணி சமூக தப்பங்களை சுட்டு சமூகத்தின் அடையாளத்தை நம்ம பெறணும். சமூகத்தின் அடையாளம் என்ன, நீங்கள் வந்து எகிப்திய எல்லைகளில் இருந்தீங்கோ, எகிப்திய எல்லைகள் உங்களுக்கு இருந்தது, எகிப்திய கற்பனை உங்களுக்கு இருந்தது, அதில் 7 வருஷம் நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க, 8 வருஷம் நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்கோ அப்படின்னு எகிப்தில் நீங்கள் காப்பாற்றப்பட்டு திரும்பி வர்ற செயலெல்லாம் இருந்ததுன்னு அந்த சமூக தப்பம் உங்களுக்கு சொல்லித்தருது. இதற்காகவே ஆண்டவர் உங்களுக்காக இந்த பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம வந்து போகிறோம், புரஜாதிக்கிட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம். இயேசு உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு அவன் கேட்பான். இயேசு உங்களுக்கு அவன் நமக்கு தேவை என்னன்னு அவன் கேட்பான், அவனுக்கு எதுக்கு தேவைன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆண்டவர் ஒரு 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 என்ன சொல்ற ஒரு 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 ஏற்பாட்டை, ஒரு பலிபீடத்தை தயார் செய்திருக்கிறார், யாகத்தை தயார் செய்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த யாகத்தில் யார் விருந்தாளின்னு கேட்டிங்கன்னா வானத்து பட்சிகள். அது என்ன பண்ணுதுன்னா பிறந்தினி கழுகுகளுக்கு ஆண்டவர் யாகம் பண்ணுறாராம். ஸோ அப்போ ஒரு பெரிய பேட்டில் இருக்குது, ஒரு சண்டை இருக்குது, அதில் நீங்கள் மறித்து பிணங்களாக போய் விடுவீர்கள்ங்கிறது தான் ஆண்டவரோட செய்தி, ஆண்டவரின் யாகம் அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு தங்களுடைய முற்பிதாக்களின் அடையாளத்தை கொடுக்கறதுக்காக இந்த 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 கூடாரத்தையும் இந்த பலிபீடத்தையும் ஏற்படுத்தினார். ஆனால் இந்திய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கூடாரத்தின் செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம் வருகிறது, பஞ்சம் வருகிறது, நீங்கள் சாக போகிறீங்கோ. அதுதான் கூடாரம் சொல்வதும் அதுதானே. யோசேப்பின் கோத்திரத்தை பெறுங்கோ, எப்ராயிம் மனாசேவாக இருங்கோ, யோசேப்பை நினைவு வச்சுக்கோங்கோ, உங்களுக்கு உங்களுக்கு செய்தி கொடுக்கப்படும், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் யோசேப்பு இருக்கணும், கூடாரத்திலிருந்து யோசேப்பு வர வேண்டும். கூடாரத்திலிருந்து யோசேப்பின் சமூகம் வெளியில் வந்தால் தான் நமக்கு என்ன செய்தி, என்ன இதுன்னே புரியும், என்ன இதுன்னு புரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கபாலாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 7 மெனோரா குத்து விளக்குகள். அதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், 7 படிநிலைகள் சொல்கிறாங்க. அந்த குத்து விளக்கில் 7 விளக்குகள் இருக்கும். அந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்கிறதா நம்மளுடைய பாரம்பரியத்தில் இங்கே ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இப்படி சொல்கிறாங்க. அதில் 7 சக்கரங்களில் நம்ம வந்து ஹியூமன் பாடி, மனித உடலோடு கனெக்ட் பண்ணுற மாதிரியான செயல் இருக்கிறது. ஸோ அப்போ அதில் 7ஆவதான சக்கரம் கேட்டிங்கன்னா மூலாதாரம், 6ஆவது வந்து சுவாதிஷ்டானம், 5ஆவது மணிப்பூரகம், 4ஆவது அனஹதா, 3ஆவது விஷுத்தா, அப்புறம் 2ஆவது
ஆக்ன சக்கரம். அப்புறம் இது வந்து 6 சக்கரங்கள் தான் இருக்குது. 7வது சக்கரம் உடம்புக்கு வெளியில் இருக்குது. அது வந்து சகசிர சக்கரம் அப்படின்னு சகசிரராத் அப்படிங்கிற அந்த சக்கரம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 சக்கரங்கள்லேயும் இந்த 7வது சக்கரம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு சக்கரம் அப்படி பார்க்கலாம். இந்த சக்கரம் எல்லாம் வந்து ட்ரையாங்கிளில் இருக்குமா. இப்போ நீங்கள் வந்து அனகதா அப்படிங்கிற இந்த 4வது சக்கரத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே மேலே 3 கீழே 3ன்னு இருக்கும். இப்போ இந்த நடுப்புற இருக்கிற இந்த சக்கரம் கேட்டிங்கன்னா, மேலே ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம்னு சேர்த்து ரெண்டும் இணைந்த செயலில் ஒரு நட்சத்திர குறியீடாக இருக்கும். ஸ்டார் ஆஃப் டேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நட்சத்திர குறியீடு இருக்கும். அனகதா சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹியூமன் பாடியில், அதாவது இந்த 7 விளக்குகளையும் எப்படி வந்து ஒரு இணைந்த செயலில் நாம் வந்து கூடாரத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கொஞ்சம் டீட்டெயிலாக எரியுமே. சரி, சத்தங்கம் உங்களுக்கு உதவட்டுமே. சரி, எனக்கு எப்பயுமே இந்த 7வது பேருன்னு, அதாவது இப்படி பார்த்தா முதல் சக்கரம், அப்படி பார்த்தா 7வது சக்கரம் மூலாதாரம் தான் நமக்கு எப்பயும் அதிகமாக வேலை செய்யுது. ஏன்னா இட்ஸ் அபவுட் த பேக் போன். அதாவது உங்கள் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முதுகெலும்பு கடைசி பகுதி, கீழ் தண்டுவடத்தோட கடைசி பகுதி, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஆசனம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் தான் இந்த மூலாதாரம். இடுப்பு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இடுப்பு கீழே கால் பட்டக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் வந்து மூலாதாரங்கிற அந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் மூலாதாரம். ஸோ அதனால் இது வந்து ஸ்பைனோட கனெக்ட் ஆகிருக்குது. டோட்டல் ஸ்பைன் இதில் தான் ரெஸ்ட் ஆகுது. உங்களோட நீங்கள் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்குறீங்கன்னா இந்த மூலாதாரம் தான் காரணம். ஸோ நல்ல நிமிர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு மூல ஆதாரமாக இருக்கிறது இந்த மூலாதார சக்கரம். சரி, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். விளக்கு எரிய வைப்போம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய விளக்கு எப்போ எரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசேப்பின் கற்பனையை ஏற்றுக்கணும். நான் வந்து எகிப்திலிருந்து வந்தேன், எப்ராஹிம் மனாசேவை போல நான் மாறுவேன். கேட்டால் எகிப்து மறந்து போன நிலைமை. இப்ராஹிம் மனாசேங்கிறதெல்லாம் அப்போ யோசேப்பு காலத்தில் இருந்தது. யோசேப்பு காலத்தை எகிப்தே மறந்து போயிடுச்சு. அப்புறம் நாம் அவர்களும் மறந்து போயிடார்கள். 400 வருஷம் அடிமைத்தனம். யோசேப்புங்கிற பேரே ஒழிக்கப்படலை. ஆனால் இப்போ நம்ம ஒழிக்கப்படணும். ஸோ இப்போ நம்ம வந்து மூலாதார சக்கரத்தை வரும். மூலாதாரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரம் அதாவது ஜெனிட்டல்ஸ், அதாவது உங்களோட மூலாதாரம், பிறப்பு, உங்கள் தாய் தந்தையரோட அந்த என்ன சொல்கிறது, அந்த சிஸ்டி அங்கங்கள் சம்திங் லைக் தட். ஸோ அந்த பிறப்புறுப்பு பகுதிகள்லாம் மூலாதாரத்தில் இருக்குது. ஸோ அப்புறம் அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ தண்டுபடத்தில் இருக்கிறதுனால முழு உடம்புமே மூலாதாரத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளோட ஜெண்டரே மூலாதாரம் தான். ஸோ உங்கள் மூலாதாரத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதனால் சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது இட்ஸ் அபவ் ஜெனிட்டல். அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கேட்டிங்கன்னா, அங்கே கொஞ்சம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் அங்கே சுரக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெனிட்டல்ஸ்லேயே ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒரு டெஸ்டஸ்டெரான்லாம் மூலாதாரத்தில் தான் இருக்கும். டெஸ்டஸ்டெரான், ஈஸ்ட்ரோஜன்லாம் அங்கே தான் இருக்கும். அதாவது அந்த 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 ஹார்மோன்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, அது வந்து சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே இருக்கும். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிளாடர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நிணநீர் சுரப்பி,
யூரினரி பிளாடர் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுக்கு. இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அங்கங்கள் வேலை செய்யறதுக்கு கூட இது தேவை, சுவாதிஷ்டானம் தேவை. ஆனால் டெஸ்டஸ்டான் இஸ் ஆஃப் மூலாதாரத்தில் தான் டெஸ்டஸ்டான் இருக்குது, ஈஸ்ட்ரஜன்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதையே வந்து சுவாதிஷ்டானத்துலேருந்து தான் வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அது அது பேர் வந்து அவங்களுக்கான ப்ளஷர் சீக்கர் சக்ரா அப்படிங்கிறாங்க. சம்திங் கொஞ்சம் நீங்கள் அங்கே உணர்வோட இதுவாக இருப்பீங்களாம். அடி வயிற்றுல பத்தாம்பூச்சி பிறகுதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான செயல். ஸோ ஐ டோன்ட் நோ பட் தேட், பட் இட் இஸ் ஆஃப் சம்திங். நீங்கள் இங்கே வந்து உங்களோட சக்கரம் நல்லபடியாக இருக்கணும். ஸோ இப்போ ஆண்டவர் மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் தொடப்புகிறார். ஸோ தொடுக்கிறார், ஆண்டவர் தொடுக்கிறார். எப்படி தொடுறார்? இது எப்போ சாத்தியமாகும், இது எப்போ இதுவாக இருக்குன்னா மணிப்பூரகத்தில் ஏதாவது ஸ்டஃப் இருக்கணும். மணிப்பூரகம் அப்படி சொல்கிறது ஜுவல் இஸ் ஃபுட். நல்லா பார்க்குறீங்களா, நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, தட்ஸ் த ஜுவல். நல்ல ஒரு திருப்தியான கோஷர் உணவு, அது வந்து மணிப்பூரகத்தில் இருக்க வயிறு அப்படிங்கிறது மணிப்பூரகத்தில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒன்று சுமந்து பெற்றேன்டா அப்படிங்கிறாங்களே, மணிப்பூரகத்தில் அவங்க சுமக்கிறது இல்லை, அவங்க சுவாதிஷ்டானத்தில் தான் சுமக்கிறாங்க. ஆனால் தி இஷ்யூ இஸ் ஸ்டொமக். ஸ்டொமக் இஸ் ஸ்டொமக். உங்கள் வயிறு தான், உங்கள் கீழே இருக்கிற சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற கர்ப்பப்பையும் வயிறு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே ஏதோ இங்கே வெறும் வயிறு தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இல்லை. அங்கே உங்களுக்கான இது பலம் இருக்கிறது. வயிறு இல்லைன்னா உங்களால் நிற்கவே முடியாது. இந்த வயிற்றுனால தான் ஒரு ஒரு மனுஷனே வயிறு தான். அந்த வயிற்றில் இருக்கிற ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரிப்ஸ்லாம் வந்து அந்த வயிற்றில் தான் இருக்கும். அந்த 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 பகுதியோட பலத்தினால தான் சுவாதிஷ்டானம் தாங்கப்படுகிறது, மூலாதாரம் தாங்கப்படுகிறது. வயிற்றுலேருந்து டைஜஸ்ட் ஆனால் தான் எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ மணிப்பூரகங்கிறது ஜுவல் ஆஃப் சக்ராஸ். எல்லா சக்கரத்துக்கும் அது ஒரு ஜுவல், மணிப்பூரகம். அப்புறம் வந்து அனகதம் அப்படிங்கிறது இந்த ஹிருதய பகுதி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, இங்கே அனகதம் அதாவது 2 மீட் ஆகுறது, மேலேயும் கீழையும் மீட் ஆகுறது. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அனகதம் ஒரு ஹிருதயம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இது கிடைக்கும், நன்மை தீமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பகுத்து பார்க்குற ஒரு செயல் வந்து அனகத்தில் நடக்கும். ஆமாம், ஏன்னா உங்கள் ஹிருதயம் பேசும், உங்கள் ஹிருதயம் கேட்கும். உங்கள் ஹிருதயம் விஷுத்தாவிலேருந்து, விஷுத்தாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த கழுத்து, காது, வாய், கழுத்து, காது, வாய், இதெல்லாம் விஷுத்தா. கண்ணு, இது வரைக்கும் விஷுத்தா, இதெல்லாம் விஷுத்தா. ஸோ அப்போ இந்த விஷுத்த சக்கரமும் அனகத்த சக்கரமும் சேர்ந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஹிருதயத்தில் வச்சு எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு உணவு கிடைக்கும். அப்புறம் நீங்கள் கீழே இன்னும் கொஞ்சம் இதுவாக இருப்பீங்க, உணர்ச்சியாக இருப்பீங்க. உங்களோட நிலைத்தன்மை, மூலாதாரம் நல்லா நிமிர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கிறதுக்கு அனகத்தா இஸ் சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி அனகத்த சக்கரம். அப்புறம் விசுத்த சக்கரம். அதான் சொன்னேன்னா, விசுத்தாவும் அனகதாவும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு மேல்நிலையில் கனெக்ஷன். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் போனோன்னா மணிப்பூரகத்துக்கு போகணும். ஸோ இப்போ ஆக்ன சக்கரங்கிறது உங்கள் மண்டை, பிரெயின், த தேர்ட் ஐ. நீங்கள் இங்கேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆக்ன சக்கரத்தில். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஆக்ன சக்கரத்திற்கு பின்னாடி ஒரு இது இருக்கான், ஒரு டக்ட் இருக்கான், ஒரு 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 சின்ன, அதாவது மண்டைக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்போ அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்திங் பிந்து சக்கரமா. அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம், மண்டையில் கொஞ்சம் தண்ணி இருக்குமா. ஸோ அப்போ கொஞ்சம் அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் நல்லா
இதுவாக இருக்கிறனால, கொஞ்சம் மூமெண்ட்டோடு இருக்கிறனால அந்த தண்ணி இருக்கும். ஸோ அந்த அந்த வந்து அந்த தண்ணி வந்து எப்பயும் மெயின்டைன் பண்ணுமா. நீங்கள் நிமிர்ந்த நிலையில் நல்லா, ஆமாம், நீங்கள் நிமிர்ந்த நிலையில் எல்லா சக்கரங்களும் செயல்பாட்டோடு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிரெயின் டக்டில் தண்ணி இருக்கும். ஸோ அது பேர் துரியம். அது சாரி, அது பேர் வந்து அது பேர் என்னப்பா, அது பேர் வந்து பிந்து சக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆக்ன சக்கரத்துக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ நாம் வருவோம் சகசர சக்கரம். சகசர சக்கரங்கிறது உங்கள் உடம்புக்கு மேலே, தலைக்கு மேலே இருக்கிற ஒரு இது. அதாவது நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெல் சம் கைண்ட் ஆஃப் வேர்ஸ். நீதிமொழிகள் இருக்குது, அப்புறம் ரோமர் பாடத்தில் இருக்குது. ஸோ அப்புறம் நீ உன் சத்ருவுக்காக, இப்போ உன்னோட சத்ருவுக்கு சாப்பாடு கொடு, அவனுடைய பசியை போக்கு, அப்போ நீ அவன் தலையில் வந்து எரிகிற தழலை போடுவாய் அப்படிங்கிறது அந்த இதில் போட்டிருக்கோம். இட்ஸ் அன் ஏஷியன் கல்ச்சர் தட் வி ஹாவ் அன் பால் ஆஃப் ஃபயர். தலைக்கு மேலே நெருப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் நம்மளாண்ட இருக்கிறது. ஸோ அப்படியான ஒரு தலைக்கு மேலேயான ஒரு 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 நெருப்பு, அதாவது அக்னி பிரதேசம் தலைக்கு மேலே இருக்கிறது. அது பேர் வந்து சகசிர ரதம். இப்போ ஆண்டவர் இந்த சகசிர ரதத்தை தான் பயன்படுத்துவார். அவர் வந்து இந்த நெருப்பு வந்து உடம்பு முழுக்க இருக்கும். நெருப்பு விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுமாரி உடம்பு முழுக்க எல்லா சக்கரங்கள்லேயும் அந்த நெருப்பு உங்களை சேரும். அந்த சகசிர ரதத்தில் அந்த நெருப்பின் செயலில் தான் இந்த பொல்லாத வலு சர்ப்பம் நெருப்பை உமிழ்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து நம்ம யார் எடுக்க முடியும், யார் அதை விழுங்கி போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூமியின் அதிபதியானவன் தான் அதை விழுங்கி போட முடியும். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் தலை மேலே இருக்கிற நெருப்பை நான் எடுத்துக்க முடியுமா? இந்த பூமியின் அதிபதியாக இயேசுநாதர் அதை அவருக்குள்ளே எடுத்துக்கிறார். அவருக்குள்ளே இந்த நெருப்பை இது பண்ணுறார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடகம் நடக்குது, ஒரு செயல் நடக்குது. அவன் வந்து சொந்த சகோதரனே கன்னத்தில் அறையிறான். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, இங்கே வந்து தலைமை ஆசாரியன் இருக்கும்போது நீ ஏன் செயல்படுறாய்? ஸோ அப்போ அவர் தன்னைத்தானே தலைமை ஆசாரியன்னு சொல்லிக்கல, ஆனால் தலைமை ஆசாரியன் இருக்கிறாங்கிறது அவர் சொல்கிறார் பாருங்க. ஸோ அப்புறம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆசாரியத்துவம் கிழிக்கப்படுகிறது, தலைமை ஆசாரியனே பொய் சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு நாடகத்திலேயே நாம் வந்து உண்மையாக இருக்கிறோம். ஒரு நாடகத்தனத்தை நீங்கும்படியாக நாம் வந்து உண்மையான நாடகத்தை, உண்மையான காட்சியை நம்ம காண்பிக்கும்போது அந்த சகசர சக்கரம் உடம்பு முழுக்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் அந்த சகசர சக்கரத்தில் என்னத்தை சுமந்தார்? பிரமாணத்தை சுமந்தார். பிரமாணத்தை மட்டும்தான் அதில் சுமக்கணும். அந்த பிரமாணம் அடுத்தவனுடைய தீமையாக இருக்கிறது. அதனால் என்ன, அந்த பிரமாணத்துக்கு மீறினதுனால அவன் வந்து தீமையாக இருக்கிறான். அவன் வந்து நம்ம மேலே நெருப்பை போட்டு போகிறான். ஆமாம், நம்ம ஏற்கனவே சகசர ரதத்தில் ஆண்டவரின் இதை வச்சுருக்கணும், ஆண்டவரின் தியாகத்தை வச்சுருக்கணும். உயர்த்தப்பட்ட ஆண்டவரின் அந்த சிலுவையை வைத்திருக்கிற போது அந்த கல்வாரி தியாகத்தை நம்ம சகசர ரதத்தில் வச்சுக்கும் போது நம்ம உடம்பு முழுக்க ஆண்டவர் இருக்கிறார். ஸோ அதனால் நாம் எரிந்து கொண்டு இருப்போம். சத்சங்கம். நன்றி நண்பர்கள்.